ஜோதிட அபிமான அன்பர்களுக்கு வணக்கம். நான் ரமேஷ் ராகவாஸ்ட்ரோ அன்னூர். ரொம்ப பாசமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எவ்வாறு இருக்கும் என்பதை பொது பலனாக பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ தொழில் நிலையில் மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க, லாபம் அடையக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாங்க. வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படிங்கிற விஷயத்தை கொடுப்பாங்க. நீண்ட கால சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுப்பாங்க. இது வரைக்கும் சேர்த்து வைக்காதவங்க பணம் காசு சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரியான விஷயத்த பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய சேமிப்பு உயரும். வீடு வாகன சேர்க்கை உண்டாகும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கும். நட்பு வட்டம் நண்பர்கள் உங்களுக்கு உதவி நல்லா கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். கணவரால் மேன்மை பெண்களுக்கும், மனைவியால் மேன்மை ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய அம்சத்தை கொடுப்பாங்க. வாரிசு வகையிலையும் மன மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது மொத்தத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு மிக நன்றாகவே பிற்பகுதியில் இருக்கும். முற்பகுதியில் சுமாராக இருந்தாலும் பிற்பகுதியில் மிக நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. அதுக்கடுத்தது உடல் ஆரோக்கியத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்தணும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய விஷயத்தை பண்ணி கொடுப்பாங்க. சகோதர சகோதரி இவங்க வகை ஒற்றுமை உண்டாகும். தாயார் மேல் அதிக பிரியம் பாசம் கொடுக்கும். தாயாருக்கு தேவையானது செய்யணும்னு நினைப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைகள்னா அம்மா அப்பாவுக்கு உதவிகள் செய்வாங்க. பெரியவங்களாக அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்ப்பாங்க. இதில் வயதான அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஆன்ம ஈடுபாடு, சிறிய அளவில் வருமானத்துக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாங்க. வாரிசு வகையிலையும் கொஞ்சம் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் கொடுப்பாங்க இந்த 2026 வகையில். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதின்றதுனால இது மாதிரி விஷயத்தை பண்ணுவாங்க. இது வகையில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது, எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது பொதுவாகவே நல்லது. அதனால் உங்களுடைய வாரிசுகள்கிட்ட வயதானவர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க. மாணவ மணிகள் நல்ல கல்வி மேன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க. இல்லை கொஞ்சம் கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கணும். படிப்பில் கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்தணும். நல்ல பசங்க நல்ல பொண்ணுகளோட படிக்கக்கூடிய குழந்தைகள் பழகினீங்கன்னா நற்பண்புகள் மேன்மை அடையும். இல்லைன்னா அவப்பேர் சந்திப்பீங்க. சரியாக படிக்க மாட்டீங்க, இல்லை ஹோம்ஒர்க் எழுதுறதில்லை, பொய் சொல்கிறது மாதிரி கெட்ட பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை மாணவ மணிகளுக்கு இந்த வருஷம் நடக்கக்கூடிய அம்சத்தை கொடுக்குறாங்க. பொதுவாகவே இந்த வருஷம் கன்னிராசி மிக நன்றாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.